அனைவருக்கும் வணக்கம். தற்பிரசாதித்மே மகா சேனாதிமே தன்னஸ்கந்த பிரதி முருகப்பெருமான் அனுகிரகத்தால் பாலத்திற்கு திருவள்ளால் மேசராசி 14/6/2026 முதல் 20/6/2026 வரைக்குண்டான மேசராசி கொண்டான இந்த வாரத்துக்குண்டான ராசி பலன். மேசராசி ஜூன் மாதம் 14ஆம் தேதி, வைகாசி மாதம் 31. வைகாசி மாதம் முடிந்து ஆணி மாதம் தொடக்கம் 15ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய காலம். மேசராசி கலை அம்சமுடைய ராசியாக மாறும். பல விதத்தில் தொடர்பு கலை அம்சத்தோட நடைபெறும். புதிய புதிய முயற்சிகள் நிதானமாக இருந்து செயல்படும் போது அவங்களுக்கு நல்ல அழகான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தன்மை. எதிர்பார்ப்பு அனைத்தும் பூர்த்தியாகும். அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? வெற்றி தோல்வியா? எது வெற்றி எது தோல்வி அது பேசி தான் தீர்த்துக்கணும். அவங்க மனமே நிறைய பேசும் இந்த காலத்துல. இந்த வாரத்துல சூரிய பகவான் 3ஆம் இடத்துல சென்று அமர்வதால் போட்டி பொறாமை எதுவாக இருந்தாலும் நிதானித்து செயல்படணும். 7.5 சனி காலம் ஒரு பக்கம். குரு பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்து சுக்கிரனோட சேர்ந்து இருப்பது சற்று மனக்குழப்பத்தை அதிகரிக்கும். அதனால வியாபாரத்துல மற்றும் போக்குவரத்துல பயணம் மேற்கொள்ளும் போது சற்று கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் பேசாமல் இருப்பது சிறந்தது. யோசித்து அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் பேசணும். நம்ம நடுவில் பேசிட்டோம் அப்படின்னா நம்ம வார்த்தை தான் அங்கே முக்கியத்துவமாக எடுத்துக்கொள்வாங்க. அப்போ நம்ம ஒரு தவறான வார்த்தை நம்ம சொல்லிட்டோங்கிறதுலேயே அவங்க கவனம் இருக்கணும். நம்ம பேச்சு கேட்கலங்க. அதனால சற்று நிதானமாக தொழிலையும் சரி பயணம் மேற்கொள்ளும் போது சரி சற்று கவனமாக இருக்கணும். இருப்பினும் உங்களுக்கு ஒரு புதிய புதிய ஆர்டர்கள்லாம் வந்து முதலீடு ஈட்டக்கூடிய தன்மை கொடுக்கும். அது ஒரு பக்கம். அது சூரிய பகவான் 3ஆம் இடத்துல சென்றாலும் சந்திரன் 2ஆம் இடத்துலையும் கேது பகவான் ராகு பகவான் உறுதுணையாக இருந்து வருவதால் புதிய புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடிய தன்மை. எது செய்கிறோம் அது சிறப்பாக செஞ்சு முடிக்கணுங்கிறது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகும். அதனால் கூட்டாளிகள் கிட்ட சற்று கவனமாக இருந்துக்கணும். உறவுகள் அப்படிங்கிற பேர், கூட்டாளி, உறவு அனைத்தும் ஒன்றே. அனைத்து நபர்களிடம் சற்று நிதானித்து குறிப்பறிந்து செயல்பட்டாலே போதுமானது. நம்மளுக்கு என்ன பேசுறாங்க அது என்ன, நம்ம பதில் பேசலாமா வேண்டாமான்னு அறிந்து பேசினாலே போதும். நிதிநிலை நல்ல சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்தபடி பண வருவங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய தன்மையாகவே கொடுக்கும். அதனால் சுய வியாபாரம் அல்லது தொழில் செய்கிறவங்க ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய தன்மை கொடுக்கும். வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலம். அதனால உங்களுக்கு பல விதத்தில் ஒரு நன்மை நடக்கக்கூடிய தன்மை. என்னதான் இருந்தாலும் செலவினங்கள் தவிர்க்க முடியாது. விரயஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் மறைவாகவே வருவதால் சூரியனோட 3ஆம் இடத்துலையும் புதனோட இணைவார். குரு சுக்கிரன் சேர்ந்திருப்பதால் அனாவசிய செலவு தவிர்ப்பது நல்லது. அது வாங்கலாம் இது வாங்கலாம்ங்கிறது ஒரு மனம் வேகத்தை கொடுக்கும். அவசரப்பட்டு எந்த பொருளும் வாங்காமல் இருப்பது, நிதானித்து செயல்பாற்றணும். பண விஷயத்தில் பிறர்கிட்ட கூடுத்து கூட ஏமாறக்கூடிய தன்மை கொடுக்கும். நண்பர்கள் உறவினர்கள் அவசரப்பட்டு ஒரு தொகை கேட்குறாங்கன்னா அது சற்று நிதானமாக கவனித்து அதில் நம்மளால முடியுமா, நம்ம சக்திக்கு ஏற்றபடி முடியுமான்னு பார்த்து அவங்களுக்கு உதவி செய்வது சிறந்தது. உங்களுக்கு சக்திக்கு மீறி எந்த உதவி செய்ய வேண்டாம். இத்தனை மனப்போக்கு உங்களுக்கு குடும்பம். இருப்பினும் குடும்பத்தில் நல்ல ஒரு மன மகிழ்ச்சி கொடுக்கும். கணவன் மனைவிக்குண்டான இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு எல்லாம் மறையக்கூடிய தன்மை கொடுக்கும். விட்டு கொடுத்து செல்வது இந்த காலத்துல சிறந்தது. ஆனால் அனாவசியமான வார்த்தைகள் தவிர்ப்பதே சிறந்தது. கணவன் மனைவிக்குண்டான இடையூறு அனாவசியமான வார்த்தையே பெரும்பாலுமாக எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த ஜென்ரேஷன் ஒரு தப்புவை பேசிட்டானா அதுவே பிடிச்சு பேசக்கூடிய தன்மை இருபாலருக்குமே உண்டா. நேற்று பேசினேன் இது பேசினேன்னு விட்டுணும். அந்த வார்த்தைகள் விட்டுட்டு
மறு வார்த்தைக்கு நம்ம தேடணும். மறுமார்க்கம் தேடி அந்த அன்பு செலுத்தக்கூடிய தன்மை நம்மளுக்கு இருந்தால் குடும்பம் வந்து நல்லா மகிழ்ச்சியாக செல்லும். ஆகவே இந்த தினம் கேது பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்து நல்ல ஒரு துணையாக இருந்து மறைமுகமாக அருள் வாழ்த்து வருகிறார். ஆகவே புதன் சூரியன் சேர்ந்து சுக்கிரன் குரு சேர்ந்திருப்பதால் உடல் ரீதி சற்று கவனமாக இருந்து வருவது அதுவே சிறந்தது. ஏதேனும் ஒரு உஷ்ணத்தால பாதிப்பு அப்படின்னு சம்பந்தப்பட்டது உடல் ரீதி நம்ம சற்று ஜாக்கிரதையாக இருந்து வருவதே சிறந்தது. அடிக்கடி சளி பிடிக்குது, தொண்டையில் ஏதாவது ஒரு இதாக இருக்குது, தொண்டை புண்ணு வருது, தொண்டை ஒரு கரகரப்பாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் பார்த்து செயலாற்றணும். ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தணும். கொஞ்சம் சளி இருக்குது, ஜுரம் இருக்குன்னா முறையாக டாக்டர்கிட்ட காட்டி அது சிகிச்சை மேற்கொள்வதே சிறந்தது. அதனால் இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தாலே நம்மளுக்கு அனைத்து விதத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மை. சூரிய பகவான் மிதுனத்தில் சென்று அமர்வார். இருப்பினும் தினமும் விநாயகரை வழிபாடு செய்து வரணும். இந்த மாதம் முழுவதும் இந்த வாரம் முழுவதும் விநாயகர் பெருமானை தொடர்ச்சியாக வழிபாடு செய்து வரணும். மன அமைதி அப்பதான் கிடைக்கும். எந்த குழப்பம் இருந்தாலும் விநாயகர் நீ தான் பார்த்துக்கணும் அப்படி சொல்லி அவர்கிட்ட முறையிட்டு போங்க. போக போக உங்களுக்கு நல்ல ஒரு தருணமாக அமையும். அதனால உங்களுடைய குடும்பம் தொழில் சிறந்ததாக விளங்க மற்ற கிரகம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரக்கூடிய காலம் என்பதால் வியாபாரத்திலும் சரி தொழிலும் சரி கொஞ்சம் கூர்ந்து கவனித்து செயலாற்றணும். நிதி நிலையில அதே மாதிரி அதிகமான செலவு செய்யாமல் இருக்கணும். பணம் இருக்குங்கிறது அவசரப்பட்டு எந்த விதமான அனாவசிய செலவு தவிர்ப்பது சிறந்தது. குடும்ப உறவு, உற்றார் உறவு, நண்பர்கள்ங்கிற முறையில் பார்க்கும்போது சகோதர சகோதரிகிட்ட சற்று கவனமாக இருந்து வருவது சிறந்தது. அவர்களுடைய உறவு பலம் பெறும். சூரிய பகவான் 3ஆம் இடத்துல சகோதர ஸ்தானத்தில் போய் அமர்வதால் உறவு பலம் பெறும். ஏதேனும் மனக்கசப்பு இருந்தாலும் அதை நிவாரணம் தேடக்கூடிய காலம். விட்டு கொடுத்தல்ங்கிறது முக்கியமாக அந்த வார்த்தை. அவங்க விட்டு கொடுத்து செல்வதால் கெட்டு போவது கிடையாதுன்னு சொல்லுவோம். விட்டு கொடுப்பதால் கெட்டு போவது கிடையாது. அதனால் விட்டு கொடுத்து சகோதர சகோதரிகிட்ட மனமாற பேசி உறவு புதுப்பித்துக் கொள்ளணும். ஏதேனும் மனக்கசப்பு இருந்தால் இதெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய காலம். ஆகவே குடும்பம் நல்லா மேன்மையிடும். கணவன் மனைவிக்குண்டான ஒற்றுமை அதனால அதிகரிக்கும். இரு தரப்பு உறவு நம்ம பலம் பெற்றுக்கணும். நம்ம உறவு, கணவனுடைய உறவு, மனைவியுடைய உறவு, எல்லா தரப்பும் நம்ம கூர்ந்து கவனித்து சரி செய்து கொள்வது சிறந்தது. அதனால உடலில் சற்று அதே போல் கவனம் செலுத்தி வருவது சிறந்தது. ஆகவே இந்த மாதம் இந்த வாரம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரக்கூடிய காலம். ஆகவே தனப்பிராப்தம் அதிகரிக்கும். தனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு குறைவாகவே இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானையும் உங்கள் குல தெய்வத்தை மனதார வேண்டி வரும்போது அனைத்து விதத்தில் வெற்றி பெறலாம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.